வணக்கம் சார். வணக்கம். சமீபத்திய பேட்டியில நீங்க சொல்லியிருக்கீங்க, முதலமைச்சர் விஜய் வீட்ட முற்றுகையிட போறோம் அப்படின்ற அறிவிப்பு குடுத்திருக்கீங்களே, இதோட பின்னணி என்ன சார்? கொஞ்சம் விளக்குங்க சார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ம். வக்ஃபு GS 123 ம். இந்த நம்பர்ல பதிவு செய்யப்பட்ட 11 ஏக்கர் நிலம். ம். இந்த நிலம் சர்வே எண் 252. ம். இத கடந்த 20 வருஷமா சில சமூக விரோத சக்திகள் ம். ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா பாரதிய ஜனதா கட்சிக்கு நிறைய அங்குள்ள இஸ்லாமியர்கள் கோரிக்கை மனு கொடுத்தாங்க. நாங்க பல கட்சிகளிடத்துல போய் கொடுத்தோம். ஆனா அந்த கட்சிக்காரர்களே அதுல ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறதுனால அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற மாட்றாங்க. வக்ஃபு நிலத்தை அபகரிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த நிலம் மீட்கப்பட்டா வக்ஃபு சொத்தாக அது மாற்றப்படும் பொழுது இயல்பாக அங்குள்ள இஸ்லாமியர்களுக்கு, ஏழை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை அந்த நிலத்துல ஆரம்பிக்க முடியும். அதனால பாரதிய ஜனதா கட்சி இதற்காக முன்னெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அந்த மக்களிடத்துல சொன்னோம், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி வக்ஃபு சொத்து நாடெங்கும் அபகரிக்கிற ஒரு சூழல் இருக்கு. அரசியல்வாதிகளே அதை அபகரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதை மீட்டெடுப்பதற்காகத்தான் வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்து அதை முறையா உமீத் அப்படின்ற ஒரு போர்ட்டல்ல பதிவு செய்யணும். அதை பதிவு செஞ்ச பிறகு அந்த நிலத்தினுடைய வேல்யூ என்ன இருக்கோ அதன் அடிப்படையில தான் எல்லோருக்கும் ஒரு வாடகை கொடுக்கறதோ அல்ல அங்க பயனாளிகள் பயனளிக்கக்கூடிய விஷயத்திலிருந்து அவங்களிடத்திலிருந்து பணத்தை பெற்று அதை ஏழை மக்கள் இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்யறதோ நடைமுறைப்படுத்தணும் என்ற நல்ல நோக்கத்துல கொண்டு வந்தாங்க. ஆனா இங்க இருக்கிற முந்தைய திமுக ஆட்சியா இருக்கட்டும் அல்லது இப்ப வந்திருக்கிற தாவேக ஆட்சியா இருக்கட்டும், இவர்கள் 2 பேருமே எதிர்த்தாங்க. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, நாங்க வக்ஃபு சொத்தை பாதுகாப்போம். ஆனா இன்னைக்கு தமிழக முதல்வராக பொறுப்பேற்று இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே கூட எங்களுடைய கட்சியின் சார்பாக நிர்வாகிகள் போய் அந்த சப் ரெஜிஸ்ட்ரார்ட்ட, மாவட்ட ஆட்சியரிடத்துல எல்லாரிடத்துலையுமே மனு கொடுத்து இதை உடனடியாக கவனத்துல நீங்க எடுக்கணும் சொன்ன பிறகும் அவர்கள் கவனத்தில் எடுக்க தயாரா இல்லை. சும்மா ஓட்டுக்காக திரு விஜய் அவர்கள் பேசுறாரு இது சிறுபான்மை அரசுன்னு. ஆனா உண்மையாகவே சிறுபான்மை மக்களுக்கு நலன் காக்கக்கூடியதுன்னா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற தமிழகம் முழுக்க இருக்கிற வக்ஃபு சொத்துக்களை மீட்டெடுக்கணும். குறிப்பா அச்சரப்பாக்கத்துல நாங்க கொடுத்திருக்கிற இந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன் இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. இது உயர்நீதிமன்றத்திலே நாங்க கொண்டு போய் உயர்நீதிமன்றமும் உடனடியாக அதை வக்ஃபு வாரியத்திடத்துல ஒப்படைக்கணும் அப்படின்னு தெளிவா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் வழிகாட்டுதல் சொல்லிட்டாங்க. அதன் பிறகும் கூட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது. அதனால இப்ப முதல்வரா எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு திரு ஜோசப் விஜய் அவர்கள் கேட்டிருக்கிறாரு. அந்த அடிப்படையில நாங்க 1 மாத காலம் அவகாசம் கொடுக்கிறோம். இது சம்பந்தமான எல்லா ஆதாரங்களையும் மீண்டும் சப் ரெஜிஸ்ட்ரார்ட்ட கொடுத்திருக்கிறோம், மாவட்ட ஆட்சியரிடத்துல சொல்லியிருக்கிறோம். இந்த 1 மாத காலத்திற்குள்ள உடனடியாக அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட வக்ஃபு சொத்துக்களை மீட்டு வக்ஃபு வாரியத்திடத்துல தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான ஆட்சி ஒப்படைக்கணும். அது மட்டுமல்லாம அங்க பாதிக்கப்பட்டிருக்கிற ஏழை இஸ்லாமிய மக்களுக்கு நிச்சயமாக பயன் தரக்கூடிய திட்டங்களை அந்த நிலங்களிலிருந்து துவங்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. ஒருவேளை வழக்கம் போல முந்தைய அரசு செஞ்ச மாதிரியே வாயளவுல நாங்க சிறுபான்மைக்கு ஆதரவு என்று சொல்லிட்டு வாக்கு வாங்கி அதன் மூலமா ஆட்சியை பெற்றுவிட்டு இப்ப அதனால எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம்னு இருந்தாரே ஆனால் கண்டிப்பாக தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களை நாங்க நேரடியா செஞ்சுச்சு இறுதியாக எங்களுடைய இந்த கோரிக்கையை வைப்போம். அதிலும் நடவடிக்கை இல்லாவிட்டால் நிச்சயமாக வெகுஜன இஸ்லாமியர்களை ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை அவர் வீட்டுக்கு முன்னால எங்களுடைய தலைமையில பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை அணியின் சார்பாக நடத்துவோம். அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் இன்றையிலிருந்தே துவங்கி இருக்கிறோம். தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார். நன்றி.